ஹலோ காய்ஸ், 10 நியூபார்ன் எசென்ஷியல்ஸ் பார்க்கலாமா? இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட் என்னென்னா நம்மளோட பேபி நெயில் ட்ரிம்மர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா பேபிஸ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இல்லையா, நம்மளுக்கு வந்து அதை நெயில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பட் இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த மிமி டிட்டர்ஜென்ட். கிட்டாரை பான் ஆனதுலேருந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா பிரெஸ்ட் பம்ப் மிஷின். ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு பம்பிங் மிஷின் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே நாங்கள் வாங்கினது வந்து ஹார்ஃபா ரேபிட்டோட மேனுவல் பம்ப்பு தான். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன், பட் ரொம்ப ஹேண்ட் பெயின்லாம் இருந்ததால் நான் நெக்ஸ்ட் வந்து ஃபிலிப்ஸ் எவென்ட்டோட இந்த எலக்ட்ரிக்கல் பிரெஸ்ட் பம்ப் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா இந்த ஃபிலிப்ஸ் எவென்ட்டோட ஃபீடிங் பாட்டில். ஆக்சுவலி என்னோடய பேபிக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் அண்ட் ஃபார்முலா ஃபீட் ரெண்டுமே தான் போயிட்டுருக்கு. ஃபார்முலா ஃபீட் வந்து பாட்டிலில் தான் ஃபீட் பண்ணுவேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீடிங் பாட்டில்ஸ்னு பார்த்தோம்னா ஃபிலிப்ஸ் எவென் தான். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஃபீடிங் பாட்டில் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம பாட்டில் யூஸ் பண்ணால் மட்டும் பார்த்தா அது நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட்ஸ்லாம் பேபிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ மதர்ஸ் பேஷ்லேருந்து இந்த கிளென்சர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம பேபிஸோட பாட்டில்ஸு, டாய்ஸு எல்லாமே இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பேபி எசென்ஷியல்ஸ் தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.